ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டின நம் தேவாதி தேவனை துதிக்கலாமா? வனாந்தரமே வாழ்க்கையான வனாந்தரமே வாழ்க்கை, ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு வேதபோதி வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. எலிசா சொன்னதாவது, கர்த்தர் உரைக்கிறது என்னதென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜனும் 3 வருமாக சேர்ந்து மோவாபின் ராஜாவை எதிர்கொள்ள யுத்தம் பண்ண போகிறார்கள். அப்பொழுது 7 நாளாக வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தும் எங்கும் தண்ணீர் கிடையாமல் போனது நிமித்தம் யூதாவின் ராஜா எலிசாவை தேடி, தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி வருகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை எலிசா என்ன சொல்லுகிறார்? இந்த வனாந்தரம் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட வனாந்திரம், அவர்கள் 7 நாள் சுற்றி திருந்தால் நாம் எத்தனை வருடங்கள் மாதங்களாக நம் வனாந்திரம் போன வாழ்க்கை, நம் வாழ்க்கை கஷ்டங்களும் பாடுகளும் பலவீனங்கள் நிறைந்து நாம் அலைந்து திரிகளை தண்ணீர் அல்லாமல் வாஞ்சியோடு இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், இந்த வனாந்திரம் பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் சொல்கிறார். உங்களுடைய பிரச்சனை கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் அற்ப காரியம். அதை தேவனுடைய சொல்லமா? நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கர்த்தரிடம் சொல்லுங்கள், கர்த்தரை தேடி வாருங்கள். அப்பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அவருக்கு அது அற்பமான காரியம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பன், தர்மியான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஆயுளோடு கூட்டி தந்தீங்களே, உங்கள் கிருபை, உங்கள் தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்துவிட்ட நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோமப்பா. இந்த 3 ராஜாக்களும் தண்ணீர் இல்லாமல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தது போல உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆசீர்வாதங்களுக்காக, தங்களுடைய பிரச்சனைகளுக்காக அலைந்து திரிவுகளாக இருக்கணும். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே தண்ணீரால் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. நீங்க சொன்னீங்களேப்பா, இது எனக்கு அற்ப காரியம் என்று. ஆமாப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வது உமக்கு அற்ப காரியமாப்பா. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தரணும். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.